சங்கமம் பங்குனியின் நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் இன்று 2 6 2 ஆனி மாதம் 2 ஜூன் மாதம் 2026 காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி 2 நிமிடங்கள். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்திலே நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய நாளிலும் வார்த்தைகளின் வெளிச்சம் ஆக இருக்கும். ஊழியர்கள் இணைந்து வழி நடத்துவார்கள். சௌரன் மகேந்திரன் ஐயா அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக 24 மணித்தியாலமும் இணைந்து கேட்க முடியும். நேரடி ஒலிபரப்பையும் அதே வேளையிலே மறு ஒலிபரப்பையும் கேட்க முடியும். அந்த வகையில் இணைந்திருங்கள். இன்றைய நாளுக்கான வசனம்: இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவராக இருக்கிறோமே என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆமேன். ரோமர் 8:37 18:37 மன்னிக்க வேண்டும், ரோமர் 8:37 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கர்த்தரை நாங்கள் தெரிந்து கொள்வோம். அவர் மூலம் நாங்கள் ஜெயம் பெறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமீன். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: யோசுவா 19, ஏசாயா 25 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து எபிரேயர் 8-9 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நேற்று நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளையில் இணைந்திருக்கிறோம். ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகால வேளையில் எங்களுடன் சகோதரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஜூமில் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ஆசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும் சௌரன் டொனால்டு அவர்கள், மன்னிக்க வேண்டும், சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி தயா அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. இணைகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சகோதரி ஜானட் டாலி அவர்கள் இன்றைய நாளில் ஜூமில் இணைந்திருக்கிறார்கள். அவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சகோதரி ஜானட்டையும் குடும்பத்தாரையும் உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புதிய நாளை புதிய ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோட்டமா. ஆமீன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியன் குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளை இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலதில நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளே நாங்கள் காயப்பட்ட யோபு குறித்து நாங்கள் பார்த்து விட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். யோபு 1வது அதிகாரத்திலே அங்கு ஊர் தேசத்திலே யோபு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாமே அவனிடத்திலே நல்ல காரியம் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்க யோபு 38, 39 அதிகாரத்துக்கு வரும்போது தேவன் தம்முடைய மாபெரும் வல்லமையை ஞானத்தை அங்கு சிறிதளவு அங்கு யோபுக்கு வெளிப்படுத்துறதை காணக்கூடியதா இருக்கிறது. 38:2 சொல்லுகிறார், அரிய கட்டிக்கொள்ள என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இந்த நிலைமையிலே யோபு எந்த இடத்திலே இருக்கிறார், எப்படி ஆண்டவர் வெளிப்படுறார் என்றால் அங்கு பாருங்கள், எல்லாமே இழந்த நிலையில யோபு இருக்கும்போது அங்கு யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், யோபுக்குள்ளே வந்தவன் அவன் யோபுடைய சொத்துடமைய திருடினான், பிள்ளைகளை கொன்றான், மிகுதி எல்லாம் அழிச்சான். இப்படிப்பட்ட நிலைமையிலே யோபு
அங்கு நான் தேவனுக்கு விரோதமா ஒன்று செய்யவில்லையே என்று சொல்லுகிறார். அந்த யோபுடைய நண்பர் என்ன சொல்லுகிறார்? உன் இளவயது பாவம் தேவனிடத்திலே மன்னிப்பை கேள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தருடைய வெளிப்பாடு 40வது அதிகாரத்திலே வெளிப்படுகிறது. யோபு 40:6-7 அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார். இப்பொழுது புருஷனை போல் அரகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல் என்று சொல்லப்படுகிறது. 10வது அதிகாரத்திலே அங்கு சொல்லுற, இப்பொழுது நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையையும் கனத்தையும் தரித்து கொண்டு நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி அகந்தை உள்ளவர்களை தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு பெருமை உள்ளவன் எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கன் அவர்களில் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடு. நீ அவைகளை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டி போடு. அப்பொழுது உன் வலது கை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், யோகுவோடு வாக்குவாதம் செய்தவர்கள், அவனை துன்புறுத்தினவர்களுக்கு என்ன காரணம் இதற்கு என்று யோபுக்கு அப்பொழுது புரியவில்லை. அங்கு ஆண்டவர் அவருக்கு புரிய வைக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. யோபுக்கு நடந்தது என்னென்றால், சத்துருவோடு எதிர்த்து போராடவில்லை என்பதை அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்று யோபு 40வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால் யாக்கோபு 4:7 பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்போது ஓடி போவான். ஏனென்றால் யோபுக்குள்ளே எல்லாம் நல்லதாய் இருந்தது. ஆனா ஒரு யுத்த வீரனாய் அவன் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அவனுக்கு வியாதி, அவனுக்கு எல்லாமே அங்கு பாதகமான சூழ்நிலையில அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் தாழ்த்தி விட்டு மிதித்து விட்டு என்று சொல்லப்படுகிறது நாங்க பார்க்கிறோம். இப்படித்தான் கற்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் தந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் இந்திய நாட்கள்ல இருக்கிறது. இந்திய நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆயின் சரி, மற்ற எல்லாருக்கும் இன்றைய நாட்கள்ல வியாதிகள், வேதனைகள் அதிகமாய் பெருகி கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் எல்லாத்திலும் நல்லா இருக்கிறோமே என்று சொல்லுகிறதை நான் காணக்கூடியதா இருக்கிறது. ஆனா அந்த யோபுக்கு சொல்லுகிற மாதிரி எல்லாரும் நாங்கள் அரகட்டி கொண்டு அவருடைய தேவனுடைய மகத்துவத்தை அணிந்து கொண்டு அவருடைய மகிமையை கனத்தையும் தரித்து கொண்டு சத்துருவை நாங்கள் மிதித்து போட வேண்டும், கட்டி போட வேண்டும். அப்பொழுது உன் வலது கை ரட்சிப்பை உண்டு பண்ணும், அப்பொழுது உன்னை புகழுவேன் என்று ஆண்டவர் கர்த்தர் அங்கு யோபுக்கு சொல்லுகிறார். அப்படித்தான் நாங்களும் இன்றைக்கு இந்த யோபு ஆண்டவரால் அங்கு சத்துருவை எப்படி வெல்ல வேண்டும் என்று ஆலோசனையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால் இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 6:13 ஆகியால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலதையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு யோபு அங்கு தரித்து கொள், இது எல்லாவற்றையும் தரித்து கொள் என்று சொன்னவர் இன்றைக்கு அந்த சத்தியம் என்னும் அறக்கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய், நீதி என்னும் மாக்க வசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்தை ஆயத்தம் என்னும் பாதரட்சையிலே கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்னி வஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்ந்து போடத்தக்கதாய், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கீடத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, வேத வசனம் என்னும் ஆவியின் பத்தியம், இவைகளை எல்லாம் நாங்கள் தரித்து கொண்டு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறவர்களை போல நாங்கள் சத்துருவை எதிர்த்து நிற்க வேண்டும். நாங்கள் ஒரு எதிராளியை எதிர்த்து நிற்போமானா சிரிச்சு கொண்டு எதிர்த்து நிற்க மாட்டோம். நாங்கள் கோபப்பட்டுத்தான் எதிர்த்து நிற்போம். அதே போல சத்துருவை நாங்கள் எதிர்த்து நின்று போராடி ஜெயம் எடுக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மகன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அங்கு யோபை நாங்கள் ஒன்றில இருந்து வாசிச்சு கொண்டு வருவோமா இருந்தால் 40வது அதிகாரத்திலே கர்த்தர் அவருக்கு
வெளிப்பாடான ஆலோசனையை கொடுக்கிறார். என்ன வெளிப்பாடு? நீ இத்தனையும் செய்கிறாய், நீ உத்தமன் தான், உண்மைதான், சன்மார்க்கன் தான், நீ உண்மைதான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து போராட வேணும். அதைய கட்டி கொண்டு என்னுடைய மகத்துவத்தை மகிமையும் நீ தரித்து கொண்டு, நீ இவைகள் பெருமை உள்ளவன், அகந்தை உள்ளவன், இவர்களுக்குள்ளே மனுஷன் அல்ல, இவர்களுக்குள்ளே மனுஷனுக்குள்ளே என்றாலும் அந்த சத்துருதான், பிசாசு தான் அங்கு கிரிய செய்கிற காரியமாயிருக்கிறது. ஆகவே நீ போராடி ஜெயம் எடுக்கணும். அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள், அவனுக்கு ஆசீர்வாதம் ரெட்டிப்பானதாய் இருக்கிறது. அத்தனை நாளும் அங்கு சத்துரு உபத்திரப்படுத்தினான், அந்த உபத்திரத்தின் மத்தியிலே இருந்து வாழ்ந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் தலையிட்ட போது, அவனுக்கு அந்த ஆலோசனை வந்த போது அவன் எதிர்த்து நின்றான். பின்பாடு இரட்டனத்தியாய் அவனுக்கு பதில் வந்தது என்று சொல்லி, ஆசீர்வாதம் வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் இல்லையா? நாளும் அப்படித்தான் இன்றைக்கு அநேக காரியங்கள், அநேக குடும்பங்கள் இன்றைக்கு சேதப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றும் செய்யவில்லையே, ஏன் எனக்கு இப்படி வியாதி, நான் ஒரு கஷ்டத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லையே, ஏன் இந்த வியாதி என்று சொல்லி கேள்வி கேட்க கூடியதாய் இருக்கிறது. ஆனால் நாங்கள் எதிர்த்து போராடவும் வேண்டும். எல்லா வெற்றியும் செய்தாலும் நாங்கள் எதிர்த்து போராட வேண்டும். ஏனென்றால் கடைசி நாட்களிலே அழைக்கப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூவரும் தேவனோடு ஆளுகை செய்ய போகிறோம். அவரோடு நாங்கள் யுத்தம் பண்ணினாத்தான், இந்த பூமியிலே நாங்கள் இயேசு நாமத்தை வைத்துக் கொண்டு யுத்தம் பண்ணினாத்தான் நாங்கள் அதிலே ஜெயம் பெற முடியும். ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். இந்த நாட்களிலே இந்த திருடனுடைய வல்லமைகள், அங்கு கொல்லுகிறவனுடைய வல்லமைகள், அழிக்கிறவனுடைய வல்லமைகள் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நாமே எங்கள் ஜெபங்களை கேட்டு, சகல பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் தான் அவரை அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர்கள், நீங்கள் இந்த இயேசு நாமத்திலே இந்த பிள்ளைகள் எல்லாரும் ஜெயம் எடுக்கக்கூடியது அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே. அந்த விசுவாசம் 2 வகையில கிரியை செய்கிறது. ஒன்று விசுவாச கனியாயும் இருக்கிறது, விசுவாசம் ஆவியாயும் இருக்கிறது. ஆகவே இந்த விசுவாசம் தான் இன்றைய நாட்களில் முக்கியமாயிருக்கிறது. அதிலிருந்து அந்த விசுவாசம் எல்லாருக்குள்ளும் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசமானது கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரரும் விசுவாசிகளும் உம்முடைய வசனத்தை அவர்களுடைய இருதயத்துல சேர்த்து கொள்ள, கடுகளவு விசுவாசத்தை சேர்த்து விட்டால் அந்த மலைகளுக்கு கட்டளையிட முடியும். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தின் அளவை வேதாகமத்தை தியானிப்பதன் மூலமாக, அதை மெடிடேட் பண்ணுவதன் மூலமாக அந்த விசுவாசத்தின் அளவை ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கூட்டி கொடுப்பீராக. அந்த விசுவாசத்தின் வசனங்களுக்கு ஊடாக எப்படி இயேசு வெற்றி சிறந்தாரோ, அந்த பிசாசு சோதித்த பொழுது அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் நாங்கள் பிழைக்கிறோம். எங்களோடு இருக்கிறவர், இந்த உலகத்தை வெற்றி சிறந்தவர், சாத்தானையும் மரணத்தையும், மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தம்முடைய மரணத்தினால வெற்றி சிறந்து எங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்வை தந்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நாங்கள் இயேசு எப்படி வெற்றி சிறந்தாரோ நாங்களும் அதே விதமாக வெற்றி சிறக்க உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொள்ள ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் இந்த கடைசி காலத்துல ஜாக்கிரதையாக இருந்து கருத்தாக ஜெபித்து பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ண எங்களுக்கு நீர் எங்களுடைய பரிசுத்த ஆவிகள் ஜெபம் பண்ற அனுபவத்தை கொடுப்பீராக.
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. நீர் எங்களோடு இருக்கிற தேவன், எங்களுக்கெல்லாம் வாசம் செய்கிற தேவன். உம்முடைய வசனம் எங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்மாவிலேயும் நாங்கள் சேர்த்து வைத்து அந்த வசனத்தை கூடாக ரட்சணியம் என்னும் தலச்சிராயை நாங்கள் அணிந்தவர்களாக, சத்தியம் என்னும் அரக்கையை அணிந்தவர்களாக, நீதி என்னும் மார்பு அணிந்தவர்களாக, சமாதானம் என்னும் பாதரட்சி அடைந்தவர்களாக, ஆவியின் பட்டயத்தை விசுவாசம் என்னும் கேடகத்தை அணிந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ, அந்த வார்த்தையினாலே அந்த பிசாசை எதிர்த்து நிற்க நீர் எப்படி வெற்றி சிறந்தீரோ அதே வசனங்களை, அதே போன்ற வசனங்களை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பாவித்து, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொண்டாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொண்டு திருக்கிறோம். அந்த தெளிந்த புத்தி கூடாக நாங்கள் வெற்றி சிறக்க ஆவியானவரே எங்களுக்கு நீர் உதவி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. யோசுவா நீர் சொல்லும் போது திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன்னுடைய இதயத்தை விட்டு விலகாதிருப்பதாக, இரவும் பகலும் அதில் தியானமாயிரு. அப்படியாக நீர் அவனுக்கு எல்லா யுத்தங்களிலே வெற்றியை கொடுத்தது போல அந்த இஸ்ரவேல் அடிமைத்தனத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அவர்களை ஆசீர்வாதமான கானான் தேசத்துக்கு அழைத்து பங்கிட்டு கொடுத்தது போல இந்த கடைசி காலத்தில் நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க யோசுவாவை போல அந்த அவருடைய வேதாகம வசனங்களில் நாங்கள் நிலைத்திருக்க, இரவும் பகலும் தியானிக்க, அந்த வார்த்தைகளை கூடாக நீர் எப்படி வெற்றி சிறந்தீரோ அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி சிறந்து உம்முடைய ராட்சியத்தில கவலை இல்லாத, அந்த நிஜமான பரம கானான் தேசத்தில கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராட்சியத்தில ஒவ்வொருவரையும் அழைத்து செல்வீராக. இந்த காலத்தில மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், இயேசு ஒருவரே ரட்சகர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள, எங்கள் ஊடாக எங்களில இயேசுவை காண ஒவ்வொரு ஊழியக்காரரும் இனி கடைசி காலங்களில் உம்மை போல மாறி வாழ, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னீர். அந்த நற்கிரிகைகளை நாங்கள் செய்து வாழ, உமக்கு பிரியமாக வாழ, ஜெபத்தில தரித்திருக்க, உம்முடைய வசனங்களில நாங்கள் நிலைத்திருக்க ஒவ்வொருவரோடு உடைப்படுவீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிப்பீராக. கருத்தாக நாங்கள் ஜெபிக்க, துதிக்க, உமக்காக ஒவ்வொரு நேரத்தை பயன்படுத்த, இனி வாழ்வது நாங்கள் அல்ல, இயேசு எங்களுக்குள்ள வாழ்கிறீர் என்ற ஒரு உணர்வோடு வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக, கூட இருப்பீராக. பிசாசை எதிர்த்து நிற்கிறோம், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யோசேப்பை போல தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ, நிறங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த சங்கம நித்திய வெளிச்ச ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் உம்மை நோக்கி பார்த்து வாழ, உம்மை போல வாழ அவர்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து, தொடர்ந்து இந்த ஊழியம் இன்னும் அதிகமாக இந்த ரேடியோவுக்கு உண்டாக, நம்முடைய வார்த்தைகளுக்கு உண்டாக கேட்கிற மக்கள் அதிசயங்களை, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு ஊழியர்களும் விசுவாசிகளும் அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு வாழ கிருபை செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஞானத்திற்காக, யோபுவை சோதித்த பிசாசு எங்களையும் சோதிக்கும் பொழுது நீர் உம்முடைய வார்த்தைகளை கூடாக நீர் வெற்றி சிறந்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி சிறந்த அந்த பரலோக ராஜ்யத்தில எங்களை சேர்க்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிஸ்டர் ஜெனட்டுடைய கணவருக்காக ஜெபிக்கிறோம்.
மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இரத்த கொட்டையினால் அந்த குடும்பத்தை மூடி பார்த்திருப்பீராக. உமது சிறகுகளின் கீழே ஆரோக்கியமாக இருந்து வாழ கிருபை செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உம்முடைய வார்த்தை பெலம், சிலுவையை பற்றிய உபதேசம் உலகத்தார்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, எங்களுக்கோ அது தேவ பெலமாக இருக்கிறது. அந்த பெலத்தோடு நாங்கள் சத்துருவை வெல்ல இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரோடும் கூட இரும். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்களுடைய மந்தையோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமேன், ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்க சத்ருவை எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த அறிவு எல்லாருக்குள்ளும் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். அப்பா உங்களோட வாக்கு தத்தத்தின் ஆண்டவரே, நாங்க யாவரும் உங்களை விசுவாசிப்பதற்கு தந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்துல ஆண்டவரே உங்களை விட எங்கள் இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களால் முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உங்களுக்கு ஆண்டவரே உங்களை பிடித்து உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு எல்லாருக்குள்ளையும் ஒரு பெரிதான கிருபையை கொடுத்து அப்பா, உங்களோட பாதத்தடியில் இருந்து உங்கண்டையில் ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நாங்க கூப்பிடும் பொழுது உங்களிடத்துல எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடியதா இருக்குது. அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி சாமி. நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்துக்கிற கிறிஸ்துவினால மட்டுமே சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்குது. ஆனபடியா நன்றி ஆண்டவரே. அப்பா, கடந்த நாட்களாக காத்தி வந்தீர் ஐயா. புதிய நாளை இன்றைக்கு கொடுத்து ஆண்டவரே யாவரும் உங்களை நோக்கி பார்ப்பதற்கு ஒரு புதிதான வெளிப்படுத்தலையும் உங்களோட வெளிப்படுத்த தரிசனத்தையும் உங்களோட உள்ளங்களுக்கெல்லாம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கிறிஸ்துவின் நாளை இதே நாங்க கேட்டால் எங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கவரே உமக்கு நன்றி, நன்றி. ஆபத்து காலத்திலே உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீங்க அதிசயம் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. அதிசயம் செய்யும்படியா இருக்கிறேன் அப்பா. அப்பா, வழி தப்பி போற மக்களுக்குள்ள உங்களை அறிந்தும் அறியாம ஜீவிக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு வெளிப்படுத்தலை உங்களோட ஞானத்தையும் அன்பையும் அறிவையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுக்குள்ள உள்ள தாகத்தை அவர்கள் அறியக்கூடிய அப்பா, தாகம் உள்ளவர்களை அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கிருபை நிறைந்த தகப்பனே, வாக்கு தத்தம் செய்தவரே, இப்பொழுது இந்த காலை நேரம் ஆண்டவரே நீங்க புதிதான கிருபையினால யாவரையும் ரட்சித்து உங்களோட வாக்கு தத்தத்தின்படி ஜீவிப்பதற்கு எல்லா மக்களுக்களையும் ஆண்டவர் வாஞ்சையும் அப்பா அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்க ஒருபோதும் தள்ளிவிட மாட்டீர்கள் அப்பா. அதுக்கான நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா, உலகம் அங்கும் உங்களோட சத்தத்தை கேட்பதற்காண்டவரே ஆல் ஓவர் தி வேர்ல்ட் your word is அப்பா. உங்களோட வாசனம் உங்களோட வார்த்தையால் பிரசங்கிப்பதற்கு அப்பா ஆக்களை எழுப்பி அப்பா உங்களோட விசேஷத்தை பரப்புவதற்காண்டவர் இன்னொரு வாஞ்சி உள்ள மக்களாக இந்த வாஞ்சிய மக்களுக்கு கொடுத்து ஜெப ஆவியை கொடுத்து உங்களோட அபிஷேகத்தினால இந்த காலை நேரம் மாலையா இருந்தாலும் அப்பா எல்லா மக்களுக்கும் ஒரு புதிதான எழுப்புதலை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஜெப ஆவியின் மூலமாக யாவர் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தப்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி அவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். யாரும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குற உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. நெருக்கத்திலே இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன். கத்தர் எனக்கு கேட்டறி விசாலத்திலே வைத்தார். மனுஷரை நம்புதலும் பார்க்கலாம், கத்தரை நம்புவதற்கு
மக்களுக்கு ஒரு பெரிதான கிருபையும் அன்பையும் வெளிப்படுத்தலும் கொடுத்து வழி நடத்தும்படியாக இந்த கால நேரம் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். சாரி, சுருக்கமா முடிச்சேன், டைம் இல்லாதபடியா. ஆமேன். ஆமேன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன், ஆமேன். God bless you. நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்திலே துன்மார்க்க ஜீவிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த துன்மார்க்க ஆவி இந்த மனுஷர்களை விட்டு வெளியேற, அந்த துன்மார்க்கத்தினாலே கொள்ளைகள் பிரிவினைகள் எத்தனையோ கொண்டு வருகிறது. இதிலிருந்து விடுதலையாக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. பிதாவே, இம்மட்டு நேரம் நீங்க கண்மணி போல பாதுகாத்ததுக்கு நன்றி அப்பா. தந்தையே, ஒரு விஷயப்பா என்னை மன்னித்து கழுவி சுத்தியறிங்க சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களை திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. தந்தையப்பா, தேசத்திலே ஆண்டவரையப்பா துன்மார்க்கத்தனமாக அப்பா அதிகரித்து கொண்டிருக்குதப்பா. தந்தையப்பா, அப்படியான எண்ணங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்க உங்கள் வார்த்தைகளை அனுப்பி அப்பா அவர்களை அப்பாவின் பாதத்துக்கு வர அப்பா தந்தையே நீங்கள் ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றும்படியாக சுபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா, மதம் மாற்றம் என்று சொல்லுகிறார்கள் அப்பா, அது அப்படி அல்ல என்று சொல்லி ஆண்டவரே அப்பா தந்தையப்பா சில பேர் அப்பா தந்தையப்பா அவர்களுக்கு சொல்ல தெரியாமல் சொல்லி கொண்டிருக்கிற மனிதர்களை நீங்கள் தொடுங்கப்பா. தந்தையப்பா, இது மதம் மாற்றம் அல்ல, மனம் மாற்றம் என்றது ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு இருதயத்திலும் அப்பா தந்தையே நீங்கள் பேசும்படியாக சுபிக்கிறேன் அப்பா. பிதாவே அப்பா, ஒவ்வொருத்தரும் அப்பா தகப்பனே கோடி கோடியாக கொட்டாமல் அப்பா தந்தையின் பாதத்துக்கு ஒவ்வொருத்தரே நீங்கள் அப்பா வேற தகப்பனே நீங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடும்படியாக சுபிக்கிறேன் அப்பா. பிதாவே, நீங்கள் அப்படியே ஒவ்வொருத்தரையும் தொடுகிறதற்காய் நன்றி தகப்பனே அப்பா. தந்தையே, கண்ணிருந்தும் பார்க்க கடவதப்பா, காதிருந்தும் கேட்க கடவது, மூக்கிருந்து நுகர கடவதப்பா, வாயிருந்தும் பேச கடவது ஆண்டவரே அப்பா, கையிருந்தும் நினைக்க கடவது, காலிருந்தும் அப்பா நடக்க முடியாதவைகளை அப்பா வணங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் தொடும்படியாய் சுபிக்கிறேன் அப்பா. தந்தையே, நீங்கள் அப்படியே செய்யறதற்காக நன்றி தகப்பனே அப்பா. என்னைத்தையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே உபத்திரப்பட்டு வேதனைப்பட்டு வியாதியிலே வாழுகிறவர்கள், அங்கு நெருக்கப்பட்டு தள்ளப்பட்டு அப்படியாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நினைவு கூற வேண்டும். அவர்கள் தேவனுக்குள்ளே வந்து ரட்சிப்பை காண வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வியாதியிலே துடிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இரக்கத்தின் கிருபைந்தவனே, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமிக்கு தாவை நன்றி ராஜாவே. இந்த நேரத்துக்காய் நன்றி. இந்த நாள் முழுதும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா வியாதியஸ்தர்களையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமிக்கு தாவே அப்பா, யாரெல்லாம் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ கர்த்தாவே, அவங்க எல்லாருக்கும் தேவன் பரிபூர்ண சுகம் விடுதலை கிடைக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீரே பரம வைத்தியர் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே ஔஷதமா இருந்து கர்த்தாவே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுக பல ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் கர்த்தாவே யாரெல்லாம் ஐசியூல இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தாவே ஆபரேஷனுக்காக காத்திருக்கிறாங்களோ கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தாவே ஆவியானவர் நீர் அசைவாடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் இடத்திலே இருக்கிற எல்லா பயத்தின் ஆவியும் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பேர் தெரியாத வியாதிகளோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கிட்னி பிரச்சனை கர்த்தாவே அப்பா, கேன்சர், சிறு குழந்தையில இருந்து இந்த கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா.
ஐயா. அப்பா ஆக்சிடென்ட் பட்டு கத்தாவே கால் கைகளை இழந்த நிலையிலே கத்தாவே அப்பா மூளை இரத்த கசிவு கத்தாவே அப்பா உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்ட நிலையிலே கத்தாவே அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்களை எல்லாரையும் தேவன் நீங்க தொட்டு சுகப்படுத்து படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்களே பரம வைத்தியர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்கிற தேவனையா நீங்க தகப்பனே. இந்த நாளிலும் கத்தாவே அப்பா எலும்பு முறிவு கத்தாவே அப்பா நடக்க முடியாத படிக்கு கத்தாவே ஷாக் வந்து கத்தாவே எத்தனையோ பேர் படுக்கையில இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க உடைய காயப்பட்ட கரத்தினாலே தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கல்வாரி ரத்தத்தினாலே மூடி மறைத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரமையா. அப்பா அந்த நாளிலும் கத்தாவே அப்பா அந்த புதிய வைரஸ் காய்ச்சல்னாலே அநேக சிறு குழந்தைகள் கத்தாவே அப்பா வயோதிபர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா அந்த வைரஸ்கள் கிருமிகள் யாரையும் அண்டாதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. அப்பா அந்த யுத்தம் நடக்கிற தேசங்களில் எல்லாம் கத்தாவே அப்பா அநேகர் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைத்தியசாலையில இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா அவங்க இந்த உறுப்புகளை எல்லாம் இழந்த நிலையிலேயே கத்தாவே இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவங்க எல்லாரையும் தொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாடி நரம்புகள் கத்தாவே கல்லீரல் நுரையீரல் கத்தாவே அப்பா அனைத்து உள்ள உறுப்புகளையும் தேவன் நீங்க புதிதாக மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகன் ரோய்க்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மகன் சீக்கிரத்திலே நினைவு திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அந்த தலையிலே இருந்து கசிந்து கொண்டு இருக்கிறதான கத்தாவே அந்த ரத்தம் நிறுத்தப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா மகனுக்கு சீக்கிரத்திலே நினைவு திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாய் அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அவர்கள் எல்லாருக்கும் உம்மால் மாத்திரம் சுகம் கொடுக்க முடியும் ஆண்டவரே. அப்பா அந்த உலகில் இருக்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் பெரியவர் நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கத்தாவே அப்பா தேவன் நீங்க சுகப்படுத்துகிற தேவன் கத்தாவே. உடைய கல்வாரி ரத்தம் ஜெயம் ஜெயம் என்று தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கெல்லாம் வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்களோ கத்தாவே அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க இந்த நேரத்திலே தொட்டு சுக பல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. உடைய கல்வாரி ரத்தத்தினாலே மூடி மறைத்து கொள்ளுங்க கத்தாவே. அப்பா ஒவ்வொரு வைத்தியர்களையும் கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே ஏனோ தானோ என்று கவனிக்கிற கத்தாவே அப்பா அந்த வைத்தியர்களுக்கு நல்ல ஞானத்தை கத்தாவே தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அங்க வேலை செய்யற ஒவ்வொரு நர்ஸ்மாரையும் கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அன்பாய் கருணையாய் கத்தாவே இரக்கத்தோடு நடந்து கொள்ள தேவன் நீங்க கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வைத்தியசாலையில அநேக மருந்து மாத்திரைகள் இல்லை ஆண்டவரே. அப்பா அந்த மாத்திரைகள் எல்லாம் கிடைக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற மற்ற தேசங்கள்ல இருக்கிற சுகாதார அமைச்சர்கள் கத்தாவே அப்பா சரியான தீர்மானங்களை எடுக்க தேவன் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க தொடுங்க கத்தாவே. நீங்க தொட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மரித்த லாசருவை 4 நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழுப்பின தேவன் ஐயா நீங்க தகப்பனே. அப்பா அந்த வியாதி படுக்கையெல்லாம் தேவன் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சுகம் கொடுக்க போறதுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா எங்களுடைய சங்கம ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதுல அப்பா ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்புக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க வாய்க்கு பண்ணி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இணைப்புல கூட அநேகர் வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனை. தேசத்துக்காய் ஜனங்களுக்காய் அப்பா பாரத்தோடு ஜெபிக்கத்தக்கதாய் கத்தாவே அநேகரை தேவன் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பானது கத்தாவே அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே. அப்பா அந்த வானொலி கத்தாவே அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல தேவன் உதவி செய்யுங்க. இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மட்டுமாய் நடத்தின எபினேசரே கூடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறேன். என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபங்களை கேட்டது ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகலிலும் நன்மைக்கு எதுவாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் எல்லாரையும் கூட ஆசீர்வதிப்பார். ஆமென். செசிலியா அம்மாவை நாங்க வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். செசிலியா அம்மா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மக்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே சமாதானம் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யணும். அவருடைய சிந்தைகளை இருதயங்களை சீரழிக்கிற எல்லா சத்துருக்களையும் வெளியேற்றி எல்லா மனுஷருக்குள்ளும் ஒரு சமாதானம் வரணும்னு சொல்லி நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யமுடைய இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே இந்த நாளும் உம்மை நோக்கி கூப்பிடுவோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தர் 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 எல்லாவற்றுக்கும் மேலானவரே உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே ஒவ்வொருத்தரோடும் கூட இருந்த தகப்பனே. அப்பா பிதாவே கூவி அழைக்கிறோம் தகப்பனே. எல்லோரும் கோடும் கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் தகப்பனே. பரிசுத்தரே எல்லா ஜனங்களுக்கும் நீரே எல்லாவற்றையும் அறிவிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே உமது நாமத்தை அவர்களிடம் பரப்ப செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே ஒவ்வொரு வீடு வீடாக சென்று உமது நாமத்தை உச்சரித்து அவர்கள் இந்த இடம் சென்றாலும் உமது நாமத்தை உச்சரிக்க அவர்களுக்கு வழி செய்யும் தகப்பனே. அப்பா தாய் தகப்பனும் இதே நாமத்தை ஜேசுவின் நாமத்தை அவர்கள் உச்சரிக்க செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே நாங்கள் கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா திசை மாறி போகாத வண்ணம் உம்மை நோக்கி கூப்பிட வழி செய்யும் அப்பா. பரலோகத்தில் இருக்கிற தந்தையே அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அப்பா பிதாவே இளம் பிள்ளைகள் அப்பா அவர்களை நோக்கும் தகப்பனே. அவர்களும் வழி தடுமாறி போக விடாதே தகப்பனே. அப்பா தகப்பனே அப்பா எத்தனையோ பிள்ளைகள் அநியாயமாக இறந்து போறார்கள் தகப்பனே. இந்த கூடாத குடிவரிகள் போதுவத்துகளாலும் அநியாயமாக இறக்கிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அப்பா அவர்கள் திசை மாறி போகாத வண்ணம் காத்து கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே அவர்களோடு ஒரு புது புது உணர்வுகளை ஏற்படுத்தும் தகப்பனே. எங்கு சென்றாலும் உமது நாமத்தை உச்சரிக்கும்படி அப்பா உச்சரிக்கும்படி செய்யும் தகப்பனே. உமது நாமம் எங்கு சென்றாலும் ஒலிக்க பண்ணும் தகப்பனே. அப்பா பிதாவே கல்வாரியிலே ரத்தம் சிந்தினவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே உமது கரங்களால் எங்களை பற்றி கொள்ளும் தகப்பனே. உம்மால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. பாபிதாபி உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த சங்கம வானொலியிலே அப்பா இருக்கிற எல்லோரையும் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபிக்கும் போது அப்பா அவர்களுக்கு நீரே உற்ற துணியா இருந்தரலும் தகப்பனே. ஒரு மகனுக்கு ரத்தம் கசியன்னு சொல்கிறார்களே அவரை குணப்படுத்தும் தகப்பனே. அப்பா அவரை குணப்படுத்தும் தகப்பனே. அப்பா அவர்கள் தாய் தகப்பன் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்பதை நான் அறிவோம் தகப்பனே. ஆவியானவரே அந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அவரோடு கூட இருந்தவரை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா அவர் ஒரு புதுச்சாட்சியாக மாற செய்யும் தகப்பனே. உம்மால் முடியும் தகப்பனே. உமது நாமத்தால் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவரை குணப்படுத்தும் தகப்பனே. இந்த கசிவுகளை மாற்றி அவருக்கு ஒரு புது உணர்வை கொடுந்த தகப்பனே. இந்த நரம்புகள் எல்லாம் அப்பா அசைவாட செய்தலும் தகப்பனே. அப்பா உண்மை சூத்திரிக்கிறேன். யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. இந்த ஹாஸ்பிட்டல் வழியே இருந்தாலும் அவர்களை நீரே உற்று நோக்கும் தகப்பனே. ஆவியானவரே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தாரும், ஒரு
தாகத்தை தாரும் தகப்பனே. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களுக்கு நீரே கூட இருந்து எங்களை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஜபிக்கும் போது எங்களுக்கு இவ்வளவோ சந்தோஷமும் பிலமும் கிடைக்கின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே, சிங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. மகனே, உமது கரங்களால் தொடும் தகப்பன். எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவரை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவர் இகனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும், அவன் மகளை ஆசீர்வதியும், மகனை ஆசீர்வதியும். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவரை பெற்றுக் கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். எங்க ஸ்தோத்திரம். கர்த்தரோடு பலன்களோடு வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமென். ஆமேன். நாங்கள் மீனோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு, இலங்கை தேசத்திலே ராஜாக்கள், அதிகாரிகள், மத தலைவர்கள் அவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள் அங்கு தேவனுக்கு ஏற்ற நீதியாயிருக்க நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஆமாண்டவரே, அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த நாளை தந்ததுக்காக என் தகப்பனே உங்களுக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, இன்றைய நாளில் தேவனே எங்களோடு கூட இருந்து அப்பா, எங்களை நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக, அன்பிற்காக, தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஜீவனை காத்து எங்களை ஜீவனோடு நடத்தி வருகிறீங்களை மட்டுமாக ஜீவனை தந்து ஆண்டவரே, இந்த நிமிடம் வரை எங்களை எந்தவித தீங்கும் எங்களை நெருங்காதபடி பொல்லாங்கனின் பிடியிலிருந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறீங்கள் ஐயா. உமது அன்பிற்காக நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த சங்கம வானொலி எங்களுக்கு ஏற்படுத்தி ஆண்டவரே, எங்களுக்கு இந்த இடத்துல அப்பா ஒரு இடத்தை தந்து அப்பா நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீங்கள் ஐயா. உமது அன்புக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, உங்களை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனே நீங்கள் பாதுகாத்து நடத்து கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டு. நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்று உறுதியாக நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே, ஆவியானவர், எங்களுக்கு வருகிற எல்லா சோதனைகள், வேதனைகள், எல்லா குழப்பங்களிலும் எங்களை மீட்டு ரட்சித்து காத்து கொண்டு வருகிறீங்களே. எங்களுக்கு பலன் தந்து நாங்கள் கட்டிந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இன்னும் ஆண்டவரே தகப்பனே, அந்த சகோதரி அப்பா யோபு 40 சொன்னது போல, இந்த சகோதரியும் சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் கடிந்து அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை கொண்டு நாங்கள் கடிந்து எங்களுக்கு வருகிற எல்லா பொல்லாங்குக்கும் அப்பா எங்களை விலக்கி காக்கும்படி கடிந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் எங்களுக்கு நல்ல தைரியத்தை தந்து எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, அப்பா நீங்கள் எங்களுக்கு அப்பா உம்முடைய வல்லமையை தந்திருக்கிறீங்களே ஆண்டவர். அப்பா நீங்கள் அப்பா எங்களை அப்பா உம்முடைய வல்லமையினால நிரப்பி இருக்கிறீங்களே ஆண்டவர். நாங்கள் கடிந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக தகப்பனே நீங்கள் இன்னும் அதிகமாக மாற்றுங்க ஆண்டவர். சோர்வுகள் வராதபடி எங்களை காத்து நடத்துங்க ஆண்டவர். சோர்வுகளில் அப்பா சோர்வுகளினால் உம்மை விட்டு விலகாதபடி, சத்ருவாரன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி தகப்பன் எங்களை நீங்கள் மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உம்முடைய கரமங்களை தாங்கட்டும் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியினூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவர். அப்பா, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவர். உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியாத பிள்ளைகளை அறிவிக்கும் பொருட்டு தகப்பனே ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை தெரியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா வேதம் என்னவென்று அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அறியாத பிள்ளைகளுக்கு அப்பா அறிவிக்கும் பொருட்டு ஆண்டவரே கார்களை அனுப்புங்க ஆண்டவரே. தகப்பனே, அவர்களும் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளவும் உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த சத்ருவானின் பிடியில் அப்பா மீட்டு கொள்ளவும் மீட்கவும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்களோடு கூட துணை நில்லுங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிற காரியங்கள், அறியாமல் செய்கிற தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்து தகப்பனே பிள்ளைகளை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர்.
கர்த்தாவே இந்த பூமியில் அப்பா ஒவ்வொரு மனிதர்களை நீங்கள் உண்டாக்கினீங்கள் ஆண்டவரே. உமக்குத்தான் ஆண்டவரை எல்லா மனிதர்களும் சொந்தம் ஆண்டவர். இந்த பூமியில் இருக்கிற சகலமும் உமக்குரியது ஆண்டவர். கர்த்தாவே சத்ருவானவன் இதை மேற்கொண்டு ஆட்கொண்டு இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவர். தேவனே இப்படியான காரியங்கள் வராதபடி தேவனே உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீங்கள் மீட்டு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே இன்றைய வேளையிலும் ஆண்டவரே இலங்கைக்காக வருகிறேன் என் தேவனே. இலங்கையில் இருக்கிறப்பா ஒவ்வொரு ஜனங்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அங்கு நடக்கிற உபத்திரவங்கள் அக்கிரமங்கள் அப்பா தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அப்பா அங்கு இருக்கிற ஜனாதிபதியில் இருந்து மற்ற எல்லாரையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ராஜாக்கள் ஒவ்வொருவரை நீங்கள் நடத்துகிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே இவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு விசை மன்னித்து என் தகப்பனே. கர்த்தாவே இவர்கள் செய்கிற அநியாயங்கள் அட்டூழியங்களை மன்னித்து ஆண்டவரே இது நல்ல இருதயங்களை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த இடங்களில் ஆண்டவரே அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் அன்போடும் பரிவோடும் இருக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா பெருமை வேண்டாம் ஆண்டவரே. அந்த இடங்களில் பெருமை வேண்டாம் ஆண்டவரே. பெருமையை கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே அந்த இடங்களை கழுவுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுகிற சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த இடங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ஆவியானவரே அந்த இடங்களில் ஆவியானவரே இந்த சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ உபத்திரவங்கள் ஆண்டவரே. எத்தனையோ விதமான குடி பழக்கங்கள் ஆண்டவரே. மதுவினால் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் மயங்கி போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இப்படியாக எத்தனை பிள்ளைகள் நோயினால் பாதிக்கப்பட்டு அவர்களை அறியாமல் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் அப்பா அந்த பெற்றோர்கள் கலங்கி நிற்பதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே மதகுருமார்கள் மத்தியிலும் கூட தகப்பனே இப்படியாக தகப்பனே நடக்கிறது ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே அப்பா இந்த விற்பனைகள் அப்பா இப்படியான தொழில்களை செய்கிறார்கள் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு ஆபத்து. சிறு குழந்தைகள் சிறு பெண் பிள்ளைகள் ஆண்டவரே வெளியில் செல்ல முடியாமல் தனிமையாக செல்ல முடியாதபடி அப்பா அந்த இடங்களில் இருக்கிறதே தகப்பனே. இப்படியான காரியங்கள் இப்படியானவற்றில் அந்த இடத்தை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இப்படியான காரியங்களை செய்யாதபடி இது தப்பு என்று அவர்கள் உணர்ந்து ஆண்டவரே தகப்பனே அவர்கள் இப்படியான செய்கைகளை செய்யாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே பெற்றோர்கள் அப்பா பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. குழந்தைகளை வெளியில் விட முடியாது ஆண்டவரே. பாடசாலைகளுக்கு செல்ல விட முடியாது ஆண்டவரே. தேவனே இப்படியான காரியங்கள் இப்படியான நடுக்கத்தோடும் பயத்தோடும் அந்த இடத்துல இருக்கிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. அந்த இடங்களை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. அந்த இடத்தில் இருக்கிற அப்பா ஒவ்வொரு ராஜாக்கள் தலைவர்கள் எல்லாவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு சமாதானம் அவர்கள் நிதியத்தில் ஒரு அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அதிகாரம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு அறியும் பொருட்டு ஆண்டவரே அதிகாரத்தில் உள்ள எல்லாவற்றையும் அறியும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ராஜாக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு ராஜாக்களும் அறியும்படி அப்பா இருதயத்திலே இருக்கிற கடினங்களை எடுத்து போட்டு அன்பான இருதயங்களை கொடுங்க ஆண்டவரே. கடினப்படுத்துவது எங்கேயோ அங்கே கடினப்படுத்தவும் அன்பு காட்டுவது எங்கேயோ அங்கே அன்பு காட்டும்படி பொருட்டு ஆண்டவரே ஒவ்வொரு ராஜாக்களும் இருக்கு ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நேற்றும் இன்றும் மாறாதவரே ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரம். நன்றினோ கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள்
இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் யுத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த அழிவில் இருந்து, இந்த சேதங்களில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட, விடுவிக்கப்பட, நல்ல உணர்வுகள், நல்ல ஆலோசனைகள் ஜெபத்திலே வழிநடத்த. அன்பும் கிருபை நிறைந்த பிதாவே, நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேனப்பா. தேவனே, கிருபைப்பா, அனைத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா, இஸ்ரவேல் தேசத்தை பொறுப்படுங்கள் அப்பா. தேவனே, இந்த தேசத்துக்கு எதிராக தேவனே யுத்தம் பண்ணுகிற நாடுகளை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே, இஸ்ரவேல் மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. தேவனே, இந்த மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. இஸ்ரவேல் மக்களுக்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா. என் தேவனே, நீங்கள் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாய் தேவனே இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாவே. ஜெருசலேம் வீதியிலே உம்முடைய பரிசுத்த இரத்தம் தேவனே நீங்கள் சிந்தினீங்களே ராஜா. தேவனே, அந்த இரத்தத்தினால் இந்த மக்களை கழுவுங்க. இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க அப்பா பிதாவே. அக்கினி மதிலாய் சூழ்ந்து கொள்ளுங்கள் என் இயேசு ராஜாவே. என் தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பட்கப்பட்டு போவதில்லை என் இயேசு ராஜாவே. தேவனே, இந்த தேசத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிற லிபனான் தேசத்தை பொறுப்படும் அப்பா. அங்குள்ள தேவனே அந்த இயக்கங்களை பொறுப்படும் இயேசு ராஜா. இந்த ஹிஸ்புல்லா இயக்கத்தை பொறுப்படும் அப்பா பிதாவே. நீங்கள் யுத்தம் செய்யுங்க, நீங்கள் வழக்காடுங்கள், நீங்கள் நீதி செய்யுங்க அப்பா பிதாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி. உம்முடைய நீதி அங்கு நடக்க கிருபை செய்யும் ஐயா இயேசு ராஜா. உம்முடைய நியாயம் அங்கு நிறைவேற கிருபை செய்யுங்க அப்பா என் தேவனே. எல்லா மாம்ச கிரிகள் தேவனே, பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் இந்த தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவனே, இந்த தேச தலைவர் அதிகாரிகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்க, சிந்தைகளை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. எல்லா வீணான சிந்தையினாலே தேவனே இவள் இருதயம் இருளடைந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்களே இயேசு ராஜாவே. ஆவியானவரே, உம்முடைய சிந்தையினாலே இவளை நிரப்புங்க. ஆவியானவரே தேவனே, உம்முடைய ஆவியை இவள் மீது ஊற்றுங்கப்பா. தேச தலைவர் அதிகாரிகள் மீது ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்க, உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே, சோஸ்திரம் அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஈரான் தேசத்தை பொறுப்படும் அப்பா பிதாவே. தேவனே, இந்த வான மண்டலங்களில் இந்த கிரியை செய்கிற பொல்லாத ஆவியல் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. தேவனே, ஆமானின் ஆவியல், அமலேக்கின் ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. எல்லா பிசாவுடைய தந்திரங்கள், மாய்மாலங்கள், கண்ணிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. தேவனே, இந்த மக்களுக்கு அந்த ஈரான் தேசத்தில் உள்ள தலைவர் அதிகாரிகளுக்கு தேவனே ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா. உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, உம்முடைய சிந்தையினாலே சிந்தைகளை நிரப்புங்கப்பா என் தேவனே. தேவனே, பூமி எங்கும் சென்று உம்முடைய வார்த்தை அறிவியுங்கள் சொன்னீங்க ராஜாவே. ஈரான் தேசம் எங்கும் அப்பா உம்முடைய சத்திய வார்த்தையினாலே நிரப்பப்பட தேவனே, உம்முடைய சத்திய வார்த்தை அங்கு தேசம் எங்கும் போதிக்கதவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகளை அனுப்பிதவனே ஈரான் தேசத்தை மீட்டு ரட்சியுங்கள் ஐயா இயேசு ராஜா. மதங்களுக்கு பின்னா இருக்கிற எல்லா பிரிவினை நடுச்சுவர் எல்லாம் தகர்க்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா ஈரான் தேசத்துக்கு அப்பா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. இந்த பேச்சுவார்த்தைகளை பொறுப்படுங்கப்பா பிதாவே. பேச்சுவார்த்தைகளுக்கு எதிராக கிரிய சேர ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் என்று சேர்ந்து போவதாக. சமாதானத்தின் தேவனே, இரக்கத்தின் தேவனே, நீதியின் தேவனே, நியாய தீர்ப்பின் தேவனே அப்பா, நீங்கள் இந்த பேச்சுவார்த்தையிலே நீங்கள் வழிநடத்துங்கள் அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. திருடையும் கொல்லையும் அழிக்க மற ஆவியல் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி அப்பா பிதாவே. ரஷ்யா தேசத்தை பொறுப்படும் அப்பா, யுக்ரைனை பொறுப்படும் அப்பா. தேவனே, இந்த தேசத்தின் வான மண்டலங்கள் இந்த கிரிகை சேர பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. தேவனே, அந்தகார இருளின் ஆவிகள் தேவனே இந்த தேசங்களை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, தேச தலைவர் அதிகாரிகள் விட்டு வெளியேறுவதாக. தேவனே, உம்முடைய ஆவியை மீது ஊற்றுங்கப்பா. கல்வாரி அன்பை ஊற்றுங்க இயேசு ராஜாவின் தேவனே. ரஷ்யா தேசத்து தலைவன்
யுக்ரைன் தேசத்து தலைவர் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்க. இராணுவத்தின் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. எல்லா அழிவில் நின்று தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தளிக்கிறேனப்பா. இந்த தேசம் எங்கும் எல்லையடங்கும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தளிக்கிறேன் தேவனே. உம்முடைய தேவதூதர்களை அனுப்பி தேவனே இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. யுத்தத்தை ஓய பண்ணுங்களே தேவனே பிதாவே. நீங்கள் யுத்தம் செய்து தேவனே இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா. ஒருவராது பாதாளம் செல்லாதபடி தேவனே இந்த மக்கள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றி ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து புதிய ஆவிய கொடுத்து தேவனே இவளை மறந்திருப்புங்க, இவளை ரட்சித்துக் கொள்ளுங்க, இவளை மீட்டுக் கொள்ளுங்களப்பா பிதா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே உம்முடைய ராஜ்யம் தேசமெங்கும் வருவதாக, உம்முடைய ஆளுகை தேசமெங்கும் வருவதாக. உம்முடைய சித்தம் மாத்திரமே தேசமெங்கும் நிறைவேற தேவனே கிருபை செய்யுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இந்த தேசங்களுக்கு. நீங்க சொல்லாகும் கட்டட நிற்கும் தேவனே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே. விடுதலை ஆவியானவரே உம்முடைய சத்திய வார்த்தை அனுப்பி இந்த மக்களை விடுதலை செய்யுங்கப்பா பிதா. ஆயுதங்களால் அல்ல பாபிதாவே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனே. இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் தேவனே உம்முடைய ஆவிய ஊற்றுங்க பாபிதா. அற்புதங்களை செய்யுங்க, வானத்திலும் பூமியிலும் அதிசயங்களை செய்யுங்க பாபிதா. முழங்கால் யாவும் முடங்குவதாக. தேச தலைவர் அதிகாரிகளுடைய முழங்கால் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முடங்குவதாக. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அறிக்கை செய்வார்களாக. என் தேவனே நீங்க வாக்கு மாறாதவர் அப்பா பிதாவே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தையில் ஒளிந்து போகாத என் தேவனே. அப்படியாக நீங்க செய்ய போவதற்காக நன்றி அப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே. உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி. நன்றி ராஜாவே, நன்றி. அதே போல் தேவனே இந்த சமூகத்தை ஆசீர்வதியுங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலே குடும்பங்களை மூடுங்கப்பா. கண்ணீரை துடையுங்க, வேதனை நீக்குங்கப்பா. நோய்கள் வியாதிகளுடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களே ராஜாவே. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா பிதாவே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அதே போல் லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க. மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதியுங்க. செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க ஆவியானவரே. அதே போல் தேவனே ஜனசிஸ்ட பொறுப்படுங்க, கணவன் பிள்ளைகளை பொறுப்படுங்கப்பா. தேவனே இந்த மகளுக்கு கொடுத்த நீங்க கொடுத்த வழிபாடுகளுக்கு நன்றி அப்பா பிதாவே. தேவனே இந்த மகள் மூலமாய் நீங்கள் பேசுவதற்காக நன்றி ஆவியானவரே. ஊன்ற கட்டுங்களப்பா, ஒரு குடும்பங்களையும் ஒரு பிள்ளைகளையும் அப்பா ஊன்ற கட்டுங்க, பலப்படுத்துங்கப்பா பிதாவே. தேவனே இந்த பிள்ளைகளை புறப்படும் ஐயா. இந்த ஜனசிஸ்டர் 2 பிள்ளைகளையும் புறப்படுங்க தேவனே. இந்த குடும்பம் தேவனே உமக்காக ஊழியம் செய்ய தேவனே பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா பிதாவே. ஓ நன்றி 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 பரிசுத்த ஆவியானவரே. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. சரீரத்தை நல்ல சுகபலத்தை கொடுத்து ஆசீர்வதியுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதியுங்க அப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் யாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமீன் ஆமீன் ஆமீன். உங்கள் அனைவரோடும் கூட இருந்து அப்படியே செய்வாரா. ஆமீன் ஆமீன். நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் அவர் எழுந்து கட்ட கர்த்தர் உதவி செய்ய வேணும். ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி, நேரத்திற்காக நன்றி அப்பா. இயேசுவே, உம்முடைய பாதத்திலே வர எங்களுக்கு தந்த பலத்துக்காக, சத்துவத்துக்காக, அமைதிக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. பிதாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் நல்லவர், பரிசுத்தர் 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 என்று சொல்லி கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே உலாவுகிற தகப்பனே, உம்மை போற்றி துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உம்முடைய பாதத்திலே இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வேண்டியதான விண்ணப்பங்கள் அப்பா. இயேசுவே, ஆண்டவரே கர்த்தாவே, சோதனைகளும் ஆண்டவரே இடரல்களும் ஆண்டவரே கர்த்தாவே, ரட்சிப்புக்கு ரட்சிப்பிலே முடிவு பரியந்த நிலை நிற்க முடியாதபடி நிற்கிற இடரல்கள் ஆண்டவரே அப்பா, சோர்வுகள் அசதிகள் என்று ஆண்டவரே அதிகரிக்கிறது இந்த உலகத்திலே, பூமியிலே, ஆத்துமாக்களுக்குள்ளே ராஜா. ஆனாலும் ஆண்டவரே திடன்கொள் ஆண்டவரே, திகையாதே, கலங்காதே ஆண்டவரே என்று சொல்லி தகப்பனே, நீ தருகிற வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே, பலவீனங்களிலே சத்துவங்கள், கால் ஊன்றி நிற்க பலத்தை தருகிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்கு முன்பாக நீர் முன்னின்று கோணலானவைகளையும் கர்த்தாவே கரடு முரடானவைகளையும் செவ்வையாக்கி நேர்த்தியாக்கி உமக்கு முன்பாக இப்படி நில் என்று சொல்லி எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. விண்ணப்பங்களை கேட்கிற இயேசுவே ஸ்தோத்திரம், ஜெபங்களை ஏறெடுக்க வைக்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஜெயமாக மாற்ற போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தை எங்களுக்கு இன்னும் இன்னுமாக நீர் ஊற்றி தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் எங்களோடு கூட இருந்து பலவானாய் சத்துவத்தை தந்து எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, சத்திய தேற்றரவாளனே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஒரு விசை நம்மை தாழ்த்தி முழு விசுவாசத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அழைக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்கள் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த மகா பரிசுத்த ஆண்டவரே அந்த கர்த்தாவே கிருபையை இழந்து போகாத வண்ணம் அழைக்கப்பட்ட இடத்திலே அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட இடத்திலே ரட்சிப்பை கர்த்தாவே காத்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உதவி செய்கிற தேவனே அப்பா, உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே, சில இடங்களிலே கண்கள் குருடாகி போகிறது, சில இடங்களிலே இருதயங்கள் கடினமாக்கி கொள்ளப்படுகிறது அப்பா. ஆனாலும் ஆண்டவரே, இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசுவே நீர் ஆண்டவரே உடைத்தெறிந்து வெளிச்சத்தை காணவும், பரிசுத்தத்திலே நிற்கவும், உண்மையிலே நிற்கவும், தாழ்மையிலே நிற்கவும் என்ன அழைப்பு என்று அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆவியானவர் தாமே வழி நடத்தவும் நீர் போதுமானவராக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து விட்டால் இடரல் எங்களுக்கும் வராது, மற்றவர்களுக்கும் இல்லை அப்பா. ஆனால் இதை பிசாசு ஆண்டவரே வகை தேடி சுற்றி திரிந்து இப்படிப்பட்ட இடரல்களை கொடுத்து ஆண்டவரே விசுவாசிகளுக்குள்ளேயும் சபைகளுக்குள்ளேயும் குடும்பங்களுக்குள்ளேயும் ஆராதனைகளுக்குள்ளேயும் ஆண்டவரே சபைகளுக்குள்ளேயும் உலாவி மாமிசமும் பிசாசும் ஆண்டவரே அப்பா அப்பா முன்னின்று கர்த்தாவே செயல்படுகிறதே ராஜா. இவைகளை கண்டறிந்து பகுத்தறிந்து காரியங்களை வாய்க்க பண்ண கர்த்தர் ஞானத்தை, கிருபையை, தயவை, இரக்கத்தை, சத்தியத்தை ஆண்டவரே ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாட்களிலே ராஜா ஆண்டவரே அப்பா இது முக்கியமாக இருக்கு ராஜா. நாங்களும் இடற போகக்கூடாது, மற்றவர்களையும் இடற வைக்க கூடாது என்ற பேச்சு வார்த்தைகள் கர்த்தாவே, ஜெபங்கள், துதிகள் எல்லாம் ஆராதனைகள் யாவும் பரிசுத்தமாக்கப்பட எங்களை தாழ்த்தி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அவரை வழி நடத்த விட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் வழி நடத்த வேண்டும். நாங்கள் அவர் நிழலின் கீழே, செட்டைகளின் கீழே அவர் சொன்னதை செய்யத்தக்க அந்த ஞானத்தை, கிருபையை தரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் வந்து கட்டுகள் உடைக்கப்படும் ஆண்டவரே. கர்த்தாவே நோய்கள் சுகம் அடைவார்கள், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்படியாக ஒரு விசை ஆண்டவரே எல்லாரையும் நீர் பண்படுத்தி பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்
அப்பா. தேவனே, நீர் செய்ய போற அநேக காரியங்களுக்கு தடையா இருக்கிறதுனாலே நீர் செய்யக்கூடாதபடி ஆண்டவரே அது திரும்பமாக பிசாசுக்கும் மாம்சத்துக்கும் போய்கொண்டிருக்கிறாத வண்ணம் ஆண்டவரே அப்பா எல்லா எல்லைகளையும் விரிவாக்குகிற தேவாவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. நீர் பெரியவரப்பா, நாங்கள் பிள்ளைகள் அப்பா. ஆனாலும் எங்களுடைய பலவீனத்தை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய போற அருமையான அநேக காரியங்களுக்காக நன்றி அப்பா. ஏனென்றால் ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே கொள்ள நோய்கள் ஆண்டவரே அதிகரிக்கிறது ராஜா. யுத்தங்கள் அதிகரிக்கிறது அப்பா. ஆண்டவரே, விலைவாசிகள் கர்த்தாவே அதிகரிக்கிறது. மனுஷருக்குள்ளே மனுஷர் விரோதங்கள் எழும்புகிறது. ஒரு இடங்களிலும் அன்பு சமாதானம் நிலைவரம் இல்லை அப்பா. தேவனே, நீர் அசைவாடத்தக்கதாக மக்கள் மத்தியிலே, சபைகள் மத்தியிலே, ஆராதனைகள் மத்தியிலே, ஜெப வேளையிலே ஆண்டவரே, நீர் எலிசாவோடு இடைப்பட்டது போல ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரங்களும், ஒவ்வொரு கத்தாவே ஆத்துமாக்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு சபைகளும் பரிசுத்தம் அடைய தேவனே, நீர் அந்த ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை அப்பா. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ராஜா. ஏனென்றால் உம்முடைய நாமத்தை தான் நாங்கள் உயர்த்த வேண்டும், போற்ற வேண்டும், போல வேண்டும். உம்முடைய நாமத்தை நாங்கள் இறக்க வேண்டும் பூமியிலே. அக்கினியா எலியா இறக்கினாரே ராஜா, அதே போல ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடுகிற எந்த இடத்திலும் நீர் அக்கினியாய் வந்து, காற்றாய் வந்து ஆண்டவரே பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றி ஆண்டவரே விடுதலை பெற, சுகம் பெற, ஆரோக்கியம் பெற, சமாதானம் பெற, அன்பு பெற, ரட்சிப்பு பெற தேவன் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூப்பிடுகிற எந்த இடத்திலும் நான் வருவேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ராஜா. அந்த இடத்திலே கூப்பிடுகிற பொழுது நீர் வருவதற்கு ஆண்டவரே எங்களுடைய இருதயம், சிந்தனைகள் ஆண்டவரே உமக்கு ஏற்றதாக, உண்மை உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, நேர்த்தியாக நிற்கிற அந்த கிருபையை ஊற்றும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஏசப்பா, நீர் செய்ய போற எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி அப்பா. அப்பா, எங்களுடைய இலங்கையில கூட ராஜா ஆண்டவரே சுவாமிமார் என்றார்கள், பிக்குமார் என்கிறார்கள், ஐயர் என்கிறார்கள், ஃபாதர் என்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்குள்ளேயே ஆண்டவரே இவ்வளவு கேவலமா நடக்குதா ராஜா? நீதி எங்கே, நியாயம் எங்கே, உண்மை எங்கே அப்பா? இப்படிப்பட்ட தலைவர்கள் கூட இப்படி நடந்தால் தேசம் என்ன நிலைமை ஆண்டவரே? ஏழைகளுக்கு இறங்குகிற தேவனே, கத்தாவே காலாலே மிதித்து நடக்கிறது போல நடத்துகிற இந்த இப்படிப்பட்ட பாவ சாப அசுத்த கிரியைகள் ஆண்டவரே உலகம் எங்கும் உண்டு ராஜா. ஆண்டவரே, இவர்களில் இருந்து பெண் பிள்ளைகளோ ஆண்டவரே இந்த தலைவர்மார்களோ காப்பாற்றப்பட கர்த்தர் நீதி செய்து உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணித்தான் ஆண்டவரே நீங்கள் இவர்களுக்கு இந்த தலைவர் பதவிகளை கொடுக்கிறீங்க ராஜா. ஆனால் அவர்களே கர்த்தாவே வேலியே பயிரை மேய்கிறது மாதிரி பயிரை மேய்ந்து கொண்டிருக்கிறது ராஜா. ஏசப்பா, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. இயேசுவே, நீதியின் சூரியனாயிருக்கிற சிங்காசனத்தின் ராஜாவே, உம்முடைய பாதத்திலே இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நிறைவான பாதுகாப்பு உம்முடைய சிறகுகளின் நீளே, உம்முடைய சிலுவையில் நிழலின் கீழே தான் உண்டு ராஜா. அதை எல்லா ஆத்துமாக்களும் அறிந்து கொண்டு அந்த நிழலின் கீழே, அந்த சிறகின் கீழே, அந்த கையின் கீழே வந்தடையத்தக்க கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கேட்கப்படுகிற விண்ணப்பிக்கப்படுகிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் செய்ய போறதற்காய் நன்றி, சமாதானம் தர போறதற்காய் நன்றி, விடுதலையாக்க போறதற்காய் நன்றி அப்பா. இந்த தலைவர்கள் எல்லாரும் ஆண்டவரே பரிசுத்தம் அடைந்து தங்களுடைய கர்த்தாவே கோணலானவைகளை செவ்வையாக்க நீர் இவர்களுடைய இருதயங்களிலே பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்று நீர் பதில் தர போறதற்காக நன்றி அப்பா. இயேசுவே, ஒரு விசை கர்த்தாவே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஜெயமாய் மாற உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி.
கலாசிலம் கத்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழிபாராக. ஆமேன் ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமென். நன்றிய நாளைக்கு தேவன் வழி நடத்தினார். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இன்றைய நாளிலும் தகப்பனே எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்களை நீர் அங்கீகரித்துக் கொண்டீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஆண்டவரே, சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வருகிற பிள்ளைகள் அவருடைய தீவைகள் வாஞ்சைகள் அவருடைய எல்லா காரியத்தையும் நீர் காண்கிற தேவன். அப்பா, அவர்களுக்கு ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருவின் திட்டங்களை எல்லாம் முறியடித்து ஆண்டவரே வியாதிகளை குணப்படுத்தி ஆண்டவரே நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்து ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. வர முடியாம நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்தியும். ஆண்டவரே மீயும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, பிள்ளை ஜெபிக்கிற ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் எல்லாம் அங்கீகரித்து உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கொண்டு வர்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின். ஆமென். இறக்கமுள்ள நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே எங்களுக்கு சோத்திரம். துதிக்கு பாத்திரரே எங்களுக்கு சோத்திரம் அப்பா. துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த புதிய நாளே எங்களுக்கு தந்த நீங்க நல்லவர் வல்லவர் போதுமானவருக்கு அதிகமானவர். துதிக்கு பாத்திரப்பா சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் விருப்பங்கள் மனவாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் காண்கிற தேவன் சுவாமி. ஆசீர்வதித்து உயர்த்தவனுமா எங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே வர முடியாதிருக்கிற தேவ பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் விருப்பங்கள் மனவாஞ்சைகள் எல்லாவற்றிலும் கூட இருக்க ஜெபிக்கிறோம். அதே போல இயேசப்பா, என்ன காரணமாக இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலையை நீங்க காண்கிற தேவன் கர்த்தாவே. அந்த சூழ்நிலைகளை நீங்கள் மாற்ற போதுமானவர். அவற்றை எல்லாம் மாற்றி அந்த பிள்ளைகளை இந்த இடத்திலே கொண்டு வந்து நீங்கள் ஜெபிக்க வைக்க வேணுமாய் உங்களை பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே போல ராஜா, இந்த புதிய நாளிலும் சகோதரி ஜனத்தை கணவரை பிள்ளைகளை நாங்கள் இணைத்து நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்கள் அழைத்தவர் உண்மை உள்ளவர் இயேசப்பா. என்ன நோக்கத்துக்காக இவர்களை அழைத்தீங்களோ அந்த அழைத்த நோக்கத்தை தேவனே நிறைவேற்ற வேணுமாய் இந்த பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் கணவருடைய தேவைகள் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்து ராஜாக்கள் அதிகாரிகள் மக்களுடைய ரட்சிப்புக்காய் நாங்க வருகிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல சகோதரி கலாசீலனுக்காய் குடும்பத்தாருக்காய் சோத்திரம் ஆண்டவரே. அவருடைய தேவைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த இருக்கிற தேசத்தையும் ஆசீர்வதிங்க. அந்த இருக்கிற தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் டானாலை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் அதே போல கர்த்தாவே சுவாமி, சகோதரி ரதிபாலசிங்கம் குடும்பத்தாரையும் உங்களை கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வினோப ஜெசிமாவை ஒப்படைத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோடு எடுக்கிற ஜபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த இடத்திலே வினோ வந்து ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு பிள்ளைக்காம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். ஜெசிமாவையும் வேலையிடத்திலே பாதுகாத்து ஏசப்பா தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். கல்வாரி ரத்த கொட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல தாயார் சுஷ்லியா அம்மாவையும் ஐயாவை நினைத்து ஜபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலை நீங்க மாற்ற போதுமானவர். அதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளை பொருட்படுத்த தேவன், அதுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே, சகோதரி ஷர்மிளா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இலங்கை தேசத்தில் அவர் செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தயாவுடைய ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். கனிஷ்டாவை ஒப்பு கொடுக்கிறோம். படிக்கிற பாடசாலை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதித்து பிள்ளை உயர்த்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி, சத்திய வேத திருடபை பாச சகோதரி நகுமிலோகினை ஒப்பு கொடுக்கிறோம். பாசையில் சலோகனை ஒப்படைக்கிறோம். அந்த சந்ததியை காத்துக்கொள்ள ஜபிக்கிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள் ஊழிய காரியங்கள் ஆண்டவரே சபை காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி, தாயார் ராஜா அம்மாவையும் ஒப்படைக்கிறோம். தாயாருக்காக நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழிய பாதைகளுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரை நீங்கள் கொடுத்து வருகின்ற ஒவ்வொரு பாட்டுகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம்.
அந்த சீடியை விட தேவையான உதவிகள் ஒத்தாசைகளுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. இன்னுமாக பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த இருப்பிடத்தை ஆசீர்வதித்து அந்த இருப்பிடத்திலே அவாக்கு எந்த நன்மையும் குறைவுபட்டு போகாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தாயார் பத்மாதி ஜெம்சம்மா, தாயார் குலேந்திரனம்மா இவர்களையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த தாயாரை கொடுத்ததுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சகோதரி ஐரினுக்காய் சோத்திரம். அதே போல ஐரினு கூடாக தருகின்ற வார்த்தைகள், சிந்தனை துளிகள், ஜெபங்களுக்காய் நன்றியப்பா. சகோதரி கான்சிக்காய் சோத்திரம். கான்சியோடு இடைப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரி ஜான்சி ஆண்டனை ஒப்புக்கொடுக்கிறோம். தகப்பனே சுவாமி கொடுத்திருக்கிற தாளந்துகள் ஒவ்வொன்றும் உங்களை நாம மகிமைக்கென்று இந்த வானொலியிலே வர வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி அதே போல ஊழியர் சுசேஷகரின் பானரையா அவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய சந்ததியை ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி நித்திய வெளிச்சத்தில் இணைகின்ற தாசர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பாசாண்ட ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதாரண மகேந்திரன் ஐயாவை ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் சந்ததியாய் உங்களை கரத்திலே தருகிறோம். அதே போல சாதர சுபாலங்கோவை ஒப்புக்கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை ஆண்டவரை ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி அதே போல சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி டாலி சிஸ்டரை ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லோரையும் கூட உங்களுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா அவர்களோடு இடைப்பட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். தகப்பனே சுவாமி எங்களுடைய கரம் அவர்கள் எல்லோரோடும் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி சாபகர் தேவோலியர் லஸ்லி எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். ரீட்டாண்டியை ஒப்புக்கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்புக்கொடுக்கிறோம். பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். மகளை ஒப்புக்கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம். தகப்பனை இவருடைய வீட்டு காரியங்கள், வேலை காரியங்கள், வெளி காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே குறைந்த ஒரு நன்மையும் குறைவுபடாமல் ஆண்டவரே இவருடைய குடும்பங்களே பொருளாதார சரிவுகளோ நெருக்கடிகளோ ஆண்டவரே சரீர பலவீனங்களோ வந்து விடாமல் உங்களை நோக்கி நாங்க வேண்டி நிற்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. அந்த வேலையிடத்து ஊழியங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த வேலையிடத்திலே வேலை செய்கிற உறவுகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த இடத்திலே உங்களுடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டும் என்ற தேவ சித்தத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக கர்த்தாவே இவர்களோடு இடைப்பட வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே கனிகளினாலும் வரங்களினாலும் நிரப்பி அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவரே சுவாமி வழி நடத்த வேணுமா இவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த அபிஷேகம் ஆண்டவரே இவர்கள் செய்கின்ற அந்த ஊழியத்திலே ஆண்டவரே மற்றவர்களை தொட வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே அதே போல ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளில் ஜோவலுக்காய் நன்றியப்பா. இந்த பிள்ளை படிக்கின்ற பாடசாலைக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரை கூட இருந்து பிள்ளையை வழி நடத்தி பாடங்களை நன்றாக படிக்க நல்ல ஞானத்துக்காய் பெற்றோருக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளையாய் ஆண்டவரே சுவாமி உங்களுக்கு பிரியமான ஒரு மகனாய் வளர்ந்து வர ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஷியாமுக்காக நன்றியப்பா. அவருடைய இந்த சரீர பலவீனங்களை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. அந்த டாக்டர்ஸ் மாதிரி ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்கள் பாவிக்கின்ற கருவிகளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு தகுந்த ஒவ்வொரு மருந்துகளிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல தக்ஷாவையும் பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே அந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்புக்காய் தடைகளுடைய வேணுமாய் மெய்ஞான தெய்வத்தை அவர்கள் காண வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரி ருமானா குடும்பத்திலும் அதே போல ஒரு ரட்சிப்புக்காய் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சுவாமி இந்த நாளிலும் இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்று தந்த பதிலுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நாங்கள் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். ஆமீன் ஆமீன். நாங்க குணா பிரதர் அவர்கள் வந்து இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் குணா பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் 5 கண்ட மக்களுக்காகவும் அவருடைய ரட்சிப்புகளுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிதாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும்
எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறது என்னுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இப்பொழுதும் சகோதரி சொன்ன விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ரட்சகராய் இருக்கிறவரே உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த 5 கண்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த தேசங்களிலே எத்தனையோ கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக தியாக பலியாக ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்த தேசங்கள் ஆண்டவரே, இப்பொழுதும் அந்த தேசத்துல விதைக்கப்பட்டிருக்கிறதான தேவ வார்த்தைகள் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்மை அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை கேட்டவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு கர்த்தாவே சத்திய பாதையில நடக்கவும் அநேகர் ஆண்டவரே அவர்களை கண்டு ஆண்டவரே உம்மண்டையில ஓடிரத்தக்கதாக ஆண்டவரே கிருபைகள் காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த தேசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய சுவிசேஷம் எண்ணம் அறிவிக்கப்படவும், ஊழியம் செய்கிறவர்கள் எண்ணம் பெலப்படவும், ஆண்டவரே ஊழியம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் போகாத இடங்களுக்குள்ளே எண்ணம் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு போக இருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தைரியமாய் புறப்பட்டு போக அவர்களுக்கு வேண்டிய ஞானங்கள், கிருபைகள், பக்க பலங்கள், தேவைகள் யாவையும் சந்தித்து அவர்களை கூட்டிச் செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் உமக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பூமியின் கடைசி பரியந்தமும் கடந்து சென்று உமக்கு சாட்சிகளாய் இருக்கவும், உம்முடைய வார்த்தைகளை சொல்லவும், ஆண்டவரே அநேகரை விடுவிக்கவும் விடுதலையாக்கவும் கர்த்தர் எண்ணம் அவர்களுக்கு கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து தங்களுடைய தனித்துவ அர்ப்பணிப்புகளினால் கர்த்தர் ஆண்டவரே தகப்பனே நீர் மகிமைப்படவும் ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்படும்படியாக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவர் மேலும் அசைவாடி அவர்களை ஒழுங்குபடுத்தி எல்லா இடத்திலும் தேவ அன்பு பெருகவும், தேவ ஜனங்கள் ஆண்டவரே ஒழுக்கம் பெற்று கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாகவும் சாட்சியாகவும் வாழவும், அநேகர் கண்டு மனம் திரும்பி கர்த்தாவே உம்மண்டையில ஓடியறவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட மக்களை கர்த்தர் காத்துக் கொள்வீராக. ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. ரட்சிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய நோக்கங்களை அறிந்து கொண்டு தங்களை மாத்தி கொண்டு கர்த்தரோடு கூட நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சுத்தி இருக்கிற மக்கள் மத்தியில சாட்சியா இருந்து ஆண்டவரே இந்த மக்கள் அநேகருக்கு ஆண்டவரே முன்மாதிரியாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சபைகளில் இருக்கிற மூப்பர்மார்கள், ஊழியர்கள் எல்லாரும் கர்த்தாவே தேவ வசனத்துக்கு பயந்தவர்களாக வருகிற விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக காணப்பட்டு அவர்கள் புறப்பட்டு போய் ஆண்டவரே சத்தியத்தை ஆண்டவரே அநேகருக்குள்ளே விதைக்கத்தக்கதான நல்ல ஞானங்களை சொல்லிக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சபைகளிலும் சுவிசேஷம் என்ன என்பதை அறிவித்துக் கொடுக்கத்தக்கதாகவும், ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தாவே நித்திய ஜீவன் என்ன என்பதை ஆண்டவரே தகப்பனே தெளிவாக விளங்கத்தக்கதாகவும், ஆண்டவரே மரணம் ஜீவன் என்பது எல்லாம் எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்கள் புறப்பட்டு போய் ஆண்டவரே தங்களை சுத்தி இருக்கிறவர்களுக்கு சொல்லி கொடுக்கத்தக்கதான நல்ல தெளிவுகள் ஞானங்களை சபைகளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா மக்களும் ஆண்டவரே வெகு சீக்கிரத்துல உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறவரை இதோ எல்லாரும் மனம் திரும்ப கர்த்தாவே ஒரு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறீர் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் உம்மண்டையில வந்து சேர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே 5 கண்டத்திலும் கர்த்தருடைய நாமம் எண்ணம் பலத்திருப்பதாக மகிமைப்படுவதாக எண்ணம் ஆண்டவரே கடந்து செல்வதாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ கிருபைகளுக்காக தேவ செயல்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. அநேகரை பயன்படுத்துகிற தேவன் இதோ அவர்களும் எண்ணம் ஆண்டவரே தேவனுக்காக ஓட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமல்ல லெஸ்லி என்ன குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அவர்களும் தங்களால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்த எண்ணம் அவர்களை தாங்கி வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அநேகர் எண்ணம் ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு அவர்கள் ஆதாரமா இருக்க, தூணுமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ ஏனற் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம் ஐயா. இதோ அவர்களையும் இந்த இணைப்புல கர்த்தாவே நீர் இணைத்து அவர்கள் மூலம் ஆண்டவரே எத்தனையோ பேரை வழி நடத்துகிற உங்களுடைய நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான கிருபைகள் தேவை, இரக்கங்கள் தேவை, தயவுகள் தேவை, ஆண்டவரே ஈவுகள் ஒவ்வொன்றுக்குமாய் இம்மை சோதரிக்கிறோம். எண்ணம் தொடர்ந்து பயணிக்கவும், எண்ணம் வேத ஞானத்தினால் நிரப்பவும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஜெபிக்கிறோம். இதோ வந்து இணைந்து கொண்டு மோடு கூட ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் இருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், ஆண்டவரே தேவ தாசர்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் தொடர்ந்தும் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி எண்ணம் வைராக்கியத்தோடு அவர்கள் குடும்பங்கள் யாவும் உமக்கு சாட்சியாக உம்மை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் எண்ணம் ஆண்டவரே அதிகமாய் கிட்டி சேர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே தகப்பனே சாட்சி உள்ளவர்களாக காணப்பட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாலிப பிள்ளைகள் அந்நிய அனுபவங்களுக்குள்ளே பிணைக்கப்படாதபடிக்கு, அந்நிய தேவர்களுக்குள்ளே ஆண்டவரே செல்லாதபடிக்கு, உலகத்தின் கேடுகளுக்கு தப்பி எங்களோட பிள்ளைகள் நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மறுபடியும் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல கூடி உங்களை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்த எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் அப்பா. ஆமேன் ஆமேன். அப்படி உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ அண்ணன். ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி பிரதர் குணா. நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கால வேளையில் இணைந்து ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்தி ஒருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அதே ஆசீர்வாதங்கள் உங்களையும் தங்குவதாக. ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம். பிரதர் உங்களுக்கு நேரம் இருக்குமானால் நீங்கள் ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பிப்பீர்களானால் நாங்கள் உங்களுக்கு ஸ்லாட் தருவோம். 1 hour, 1.5 hours, 2 hours. நீங்கள் ஜெபக்குழுவாக ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னால் அதில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை, ரிலேட்டிவை இணைத்து கொண்டு ஊழியங்களை செய்ய முடியும். அந்த வகையிலே ஆயத்தமாகுங்கள். நாங்கள் உங்களுக்கான நேரத்தை தருவோம். வானொலியிலே அவர்கள் சூமு கூட, வாட்ஸ்அப்பு கூட அல்லது வாட்ஸ்அப்பு கூட இணைய முடியும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ஜெபக்குழுவை ஆரம்பியுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். போகிறோம். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த சகோதரி ஏமி புஷ்பராஜா, அதே வேளையிலே ஊழியர்கள் இணைந்து ஜெபித்தார்கள். தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே போல் சகோதரி ஜானட் கூட நீங்கள் கூட ஒரு குரூப் ஒன்றை துதி, அதாவது ஆராதனை, துதி ஆராதனை குரூப், இது ஜெப குரூப். அதே வேளையிலே துதி ஆராதனை செய்கிற குரூப்பாக பாடல்கள் பாடி துதி ஆராதனை நடத்தக்கூடிய ஒரு குரூப்பை நீங்கள் கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த வேலை கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் திரும்பவுமாக நாளை கால வேளையிலே திரும்பவுமாக இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். God bless you all. ஆமேன். God bless you Sister Janet. God bless you Brother Kuna. ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் காலையிலே 7:30 மணி முதல் இதுவரை நேரமும் 9:30 மணியாகின்றது. இதுவரை நேரமும் ஜெபங்களோடு ஆராதனையோடு வழி நடத்தப்பட்டோம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியாக